ஒளிபரப்ப உதவுபவர்கள் மகள் பவுலின் ஜாக்குலின் குடும்பத்தினர், திரு எஸ். அலோஷியஸ் தைரியநாதன், திருமதி ஜே. ஆண்டனி மேரி அலோஷியஸ் தைரியநாதன் 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலி. இவர்களின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. யாவரும் கூடிடுவோம், இறைவனை புகழ்ந்து பாடிடுவோம். இறைப்பணி தன்னை செய்ய அவர் அழைத்தார், அவர் புகழ் பாடிடுவோம், அவர் புகழ் பாடிடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. மனம் திரும்புங்கள் என்பது இயேசுனுடைய பணிவாழ்வின் மையச் செய்தியாக இருந்தது. அதைத்தான் நாம் திரும்ப திரும்ப திருவழிபாட்டு காலங்களிலே நினைவு கூர்ந்து இறைவனிடம் நாம் திரும்பி வர வேண்டும் என்கின்ற அறைகூவலை இறைவன் நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார். இந்த திருப்பலியிலே பங்கேற்கக்கூடிய நாமும் இறைவனிடம் திரும்ப வேண்டும், மனம் திருந்த வேண்டும் என்கின்ற நம்பிக்கையோடு நம்முடைய தவறுகள், பலவீனங்கள், பாவங்களுக்காக இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். எங்களை தந்தையோடும் எல்லா மக்களோடும் ஒப்புரவாக்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எங்கள் பாவங்களுக்காக பலியான கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக தந்தையிடம் என்றும் பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உம் வார்த்தையின் முடிவற்ற தன்மை விண்ணக முற்றத்தை அழகுபடுத்த உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு கன்னிமரியா வழியாக எங்களது மனித உடலின் வலுவின்மை ஏற்றுக்கொண்டு உண்மையின் சுடராய் எங்களில் தோன்றிய அவர் உலகின் மீட்புக்காக முழுமையான ஆற்றலோடு முன் செல்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பார்ந்தவர்களே, கடவுளிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம், ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிக்கிறோம். அவர் திருமுன் அவருக்கு உகந்தவற்றையே செய்து வருகிறோம். கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைப்படி அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரது கட்டளை. கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர் அவரோடு இணைந்திருக்கிறார், கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை அவர் நமக்கு அருளிய தூய ஆவியால் அறிந்து கொள்கிறோம். அன்பார்ந்தவர்களே, தூய ஆவியின் தூண்டுதல் தமக்கு இருப்பதாக சொல்லிக் கொள்ளும் எல்லோரையுமே நம்பிவிடாதீர்கள். அந்த தூண்டுதல் கடவுளிடமிருந்து வருகிறதா என சோதித்தறியுங்கள். ஏனெனில் போலி இறைவாக்கினர் பலர் உலகெங்கும் தோன்றியுள்ளனர். இயேசு கிறிஸ்து மனிதராக வந்தவர் என்னும் உண்மையை ஏற்றுக்கொள்ளும் தூண்டுதல் அனைத்தும் கடவுளிடமிருந்து வருவது. இவ்வாறு கடவுளிடமிருந்து வரும் தூண்டுதல் எது என அறிந்து கொள்வீர்கள். இயேசுவை ஏற்று அறிக்கையிட மறுக்கும் தூண்டுதல் எதுவும் கடவுளிடமிருந்து வருவதல்ல. இதுவே எதிர்கிறிஸ்துவிடமிருந்து வரும் தூண்டுதல். இந்த எதிர்கிறிஸ்து வருவதாக
நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, இதோ இப்போதே அவன் உலகில் இருக்கிறான். பிள்ளைகளே, நீங்கள் கடவுளை சார்ந்தவர்கள். நீங்கள் அந்த போலி இறைவாக்கினர்களை வென்றுவிட்டீர்கள். உங்களுள் இருப்பவர் உலகில் இருக்கும் அந்த எதிர்கிறிஸ்துகளை விட பெரியவர். அவர்கள் உலகை சார்ந்தவர்கள். எனவேதான் உலகு சார்ந்தவற்றையே பேசுகிறார்கள். உலகமும் அவர்களுக்கு செவி சாய்க்கிறது. ஆனால் நாம் கடவுளை சார்ந்தவர்கள். கடவுளை அறிந்து கொண்டோர் நமக்கு செவி சாய்க்கின்றனர். கடவுளை சாராதோர் நமக்கு செவி சாய்ப்பதில்லை. இதிலிருந்து உண்மையான தூண்டுதல் எது, பொய்யான தூண்டுதல் எது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவி. நான் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். நான் நான் பிற பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். ஆண்டவர் ஆணையிட்டு உரைத்ததை நான் அறிவிக்கின்றேன். நீர் என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். நீ விரும்புவதை என்னிடம் கேளும். பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். பூ உலகை அதன் கடையெல்லை வரை உமக்கு உடைமையாக்குவேன். பல்லவி. நான் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். ஆகவே மன்னர்களே, விவேகமாக நடந்து கொள்ளுங்கள். பூ உலகை ஆள்வோரே, எச்சரிக்கையாயிருங்கள். அச்சத்தோடு ஆண்டவரை வழிபடுங்கள். நடுங்குங்கள். அவர் முன் அகமகிழுங்கள். பல்லவி. நான் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசு விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 4 வசனங்கள் 12 முதல் 17 மற்றும் 23 முதல் 25 வரை. யோவான் கைது செய்யப்பட்டது இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு புறப்பட்டு சென்றார். அவர் நாசரேத்தை விட்டு அகன்று செபுலோன், நப்தலி ஆகிய இடங்களின் எல்லையில் கடலோரமாய் அமைந்திருந்த கப்பர்நாகுமுக்கு சென்று குடியிருந்தார். இறைவாக்கர் ஏசாயா உரைத்த பின்வரும் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. செபுலோ நாடே, நப்தலி நாடே, பெரும் கடல் வழி பகுதியே, யோர்தானுக்கு அப்பாலுள்ள நிலப்பரப்பே, பிற இனத்தவர் வாழும் கலிலேய பகுதியே, காரிருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது. அது முதல் இயேசு, மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்ற தொடங்கினார். அவர் கலிலேய பகுதி முழுவதும் சுற்றி வந்தார். அவருடைய தொடுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அவரை பற்றிய பேச்சு சிரியா நாடு முழுவதும் பரவியது. பல்வேறு பிணிகளாலும் வாதைகளாலும் வருந்திய நோயாளர், பேய் பிடித்தோர், மதிமயங்கியோர், முடக்குவாதமுற்றோர் ஆகிய அனைவரும் அவரிடம் அழைத்து வரப்பட்டனர். அவர் அவர்களை குணமாக்கினார். ஆகவே கலிலேயா, தெக்கப்போலி, எருசலேம், யூதேயா, யோர்தானுக்கு அக்கரை பகுதி ஆகிய இடங்களிலிருந்து வந்த மக்கள் பெரும் திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஒரு இறையடியார் ஒரு முறை ஆற்றிலே படகில் பயணம் செய்து கொண்டிருந்தார். இந்த படகானது கரையை நெருங்கி கொண்டிருந்தது. திடீரென்று அவர் வலியால் துடிக்க ஆரம்பித்தார். படகோட்டிக்கு ஒன்றுமே புரியவில்லை.
அவரது சட்டையை கழற்றி பார்த்தபோது அவர் முதுகிலே சாட்டையால் அடிக்கப்பட்ட அந்த அடையாளங்கள் தெரிந்தன. என்னவென்று படகோட்டி இறையடியாரிடம் விசாரித்த போது அவர் ஆற்றங்கரையை சுட்டி காட்டினார். அங்கே ஒரு மனிதன் தன் மாட்டின் முதுகில் சாட்டையால் அடித்து கொண்டிருந்தான். அதுதான் பரிவு. இயேசுவும் மக்கள் மீது பரிவு கொண்டு 2 காரியங்களை செய்தார். 1, அவர்களுக்கு போதித்தார். 2, நோயுற்றோரை குணமாக்கினார். இயேசு தமது பொது பணியை நாசரேத்தை விட்டு கலிலேயாவில் உள்ள கப்பர்நாகூமில் தொடங்குவதற்கு ஒரு 4 காரணங்கள் உண்டு. முதல் காரணம், இறைவாக்கினர் ஏசாயா கூறியது நிறைவேற வேண்டும் என்பதற்காகவே கப்பர்நாகூமில் தனது பணியை தொடங்குகிறார். 2வது காரணம், இந்த கப்பர்நாகூம் அல்லது நாசரேத்து ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு பகுதி. அங்கு யாரும் செல்வதில்லை. ஆனால்தான் நத்தானியேல் பிலிப்பிடம் நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வர முடியுமோ என்று கேட்டார். அதே நேரத்திலே இந்த 3வது காரணம், கப்பர்நாகூம் கலிலேய கடலின் பரபரப்பான கரையில் அமைந்திருந்தது. பண்டைய யூத வரலாற்று ஆசிரியர் ஜோசேபோஸ் என்பவர் சொல்வார், அந்த பெரிய கடற்கரை பகுதியை சுற்றி 204 நகரங்கள் இருந்தன. அந்த நகரங்களிலே கப்பர்நாகூமும் ஒன்று என்று கூறுகின்றார். இறுதியாக கலிலேய மக்கள் தங்கள் தைரியத்துக்கும் திறந்த மனதிற்கும் பெயர் போனவர்கள். எனவே கலிலேய மக்கள் இயற்கையாகவே மனமாற்றத்தை விரும்புகின்றவர்கள், மிகவும் தைரியமானவர்கள். அதனால்தான் இயேசு தனது பொதுப்பணியை தொடங்குவதற்கு அந்த இடம் ஏற்றதாக இருந்தது. அந்த இடத்தில் இயேசு என்ன பணி செய்தார் என்றால், இயேசு நல்ல ஆசிரியராக சென்றவிடமெல்லாம் இறையரசை அறிவித்தார். நல்ல மருத்துவராக நோயினாலும் பேயினாலும் பீடிக்கப்பட்டோரை குணமாக்கினார். பொருள் வளமும் மக்கள் தொகையும் நிறைந்த பகுதி கலிலேயா பகுதி. பல நாடுகளோடு எளிதில் தொடர்பு கொள்ளக்கூடிய அளவுக்கு பல நெடுஞ்சாலைகள் இருந்தன. அங்கிருக்கிற மக்களும் கூட இறை வார்த்தையை ஆர்வத்தோடு கேட்பதற்கான ஒரு வாய்ப்பு இருந்தது. எனவே இயேசுடைய போதனை அக இருளை அகற்றி அருள் ஒளியை பாய்ச்சியது. இயேசின் வருகையால் இருள் மறைந்து பேரொளி தோன்றியது. அன்புக்குரியவர்களே, பகலில் நிழலாய் இரவில் நிலவாய் நின்று உதவிடுகிற மீட்பு கடவுளாக இயேசு நம்மிடையே வந்திருக்கிறார். பாவ இருளில் வாழுகிற நாமும் கிறிஸ்துவாகிய ஒளியிடம் செல்வோம். ஒளியின் மக்களாக நாம் வாழ்வோம். மனம் திரும்புங்கள் என்பதே இயேசுடைய போதனையின் மையச் செய்தியாக இருந்தது. இறைவனை மையமாக கொண்டே மனிதர் வாழ வேண்டும் என்பது இறைவனின் திட்டம். இறையரசை ஏற்றுக்கொள்ள மனமாற்றம் தேவை என்று இயேசு போதித்தார். அவருடைய போதனையை கேட்பதற்கு மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்தார்கள். நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை என்று கூறிய அந்த தெய்வீக மருத்துவரிடம் பல்வேறு பிணியாளர்கள் வந்தார்கள். அவருடன் நம்பிக்கையோடு வந்த அனைவரையும் அவர் குணமாக்குகின்றார். பேயினால் பீடிக்கப்பட்டோருக்கு விடுதலை தருகின்றார். இந்த நல்ல மருத்துவரிடம் நாமும் அனைத்து நோய்களையும் எடுத்து செல்வோம். நம் உடல் நோயையும் உள்ள நோயையும் குணமாக்குவார் என்று நாம் நம்புவோம். இயேசுவை போல நாமும் இறையாட்சியை பிறருக்கு அறிவிக்க வேண்டும். இயேசுவை போல நாமும் வேதனையால் துன்புறுகிற மக்களுக்கு நம்மால் ஆன உதவியை செய்ய வேண்டும். இருவதில் தருவதி இன்பம் என்பதா, இன்னையே உமக்காய் தர வந்தே. திருவதில் தருவதி இன்பம் என்பதா, இன்னையே உமக்காய் தர வந்தே. ஏற்றிடுவார்
தயவாக மாற்றிடுவார் பலியாக ஈற்றிடுவார் தயவாக மாற்றிடுவார் பலியாக. சகோதரர்களே சகோதரிகளே, என்னுடையது உங்களது ஆனந்த இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிற இவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிக்குரிய பரிமாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நீர் தந்தவற்றை எமக்கு ஒப்புக் கொடுத்து உம்மையே நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பிற இனத்தாருக்கு ஒளியாகிய கிறிஸ்துவில் எமது மீட்பின் மறைபொருளை என்று வெளிப்படுத்தினீர். சாவுக்குரிய எங்களது மனித தன்மையில் அவர் தோன்றிய போது அவருக்குரிய சாகா தன்மையின் மாட்சியால் எங்களை புதுப்பித்தீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி போற்றுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன்னின்று கூடியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் இது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர், துறவரத்தார், பொது நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறுவர செய்தருளும். உயிர்த்தொடும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளை நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும்.
எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நம் மீட்பர் இயேசு கற்றுத் தந்தவாறு நம் தேவைகளுக்காக விண்ணகத் தந்தையை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தார். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரன்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களை பாராமல் நாங்களும் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் மன அமைதியும் மகிழ்ச்சியும், எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும், உலகிற்கு சமாதானத்தையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். புனிதமான இம்மறை நிகழ்வுகளின் ஆற்றலால் எங்கள் வாழ்வு என்னும் உறுதி பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: மகள் பவுலின் ஜாக்குலின் குடும்பத்தினர், திரு எஸ் அலோஷியஸ் தைரியநாதன், திருமதி ஜே ஆண்டனி மேரி அலோஷியஸ் தைரியநாதன், முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி இவர்களின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி